ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டானோட கேபிட்டல் அம்மனில் அமைஞ்சிருக்க ரோமன் காலத்தில் கட்டப்பட்ட தியேட்டரில் இருக்கோம். இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசர் ஆண்டோனியோ பியஸால் கட்டப்பட்டிருக்கு. இது அவர் கட்டப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா, கிபி 138லேருந்து 161க்குள்ளே கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த தியேட்டரோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டர் ஒரு மலையோட நார்த் ஈஸ்ட் ஃபேஸில் சாய்வான பகுதியில் கட்டியிருக்காங்க. அது எதுக்கு அப்படி கட்டியிருக்காங்கன்னா, இந்த கீழே மேலே நின்று பேசினாலும் மேலே வரைக்கும் கேட்குற மாதிரி இருக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த தியேட்டரோட அடுத்த ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டரில் ஒரே டைமில் 6000 பேர் உட்கார்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த தியேட்டரை 3 லேயராக பிரிச்சுருக்காங்க. கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதின்னு பிரிச்சுக்காங்க. அது கீழ்ப்பகுதியில் யாரெல்லாம் உட்காருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள், உயர்தர சமூக உறுப்பினர்கள் மற்றும் மத தலைவர்கள் உட்காருவாங்க. நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, வணிகர்கள், சிறிய நிலத்தரகர்கள், கல்வியாளர்கள் மற்றும் நல்ல நிலையை பெற்ற பொதுமக்கள் உட்கார மாதிரி அந்த செகண்ட் லேயர் இருக்கும். டாப் லேயர் மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் உட்கார்ற மாதிரி அந்த மேல் பகுதியை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய காலத்தில் இந்த தேட்டரு கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கவிஞர்களுடைய வாசிப்புகள் மற்றும் பொது கூட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் சில நேரங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சதையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கட்டும்.